ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் உற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் எண்ணி செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இறை பொறுப்பு எம்பல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் எம்மத நிலையும் நின் அருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கின்றேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ? செம்மலுன் பாதம் அறிய நான் அறியேன் சிறிதுமினி இங்கு துயர் ஆற்றேன் இம்மதிக்கடியேன் குறித்தவாறுள்ள இயற்றுவது உன் கடன் எந்தாய் என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். மதம் என்பது இந்து மதம். இந்து மதம் என்றாலே எவ்வுயிர் துன்பப்படுகிறதோ அவ்வுயிரின் துன்பத்தை போக்குபவர் யாரோ அவரே இந்து என்கின்றார் சான்றோர். மேலும் மதம் என்பது சமூக பண்பாட்டு அமைப்புகள் கூறும் வரம்புகள் என்பார்கள் சான்றோர். இந்த மதங்களில் நியமிக்கப்பட்ட நடைமுறைகள், நம்பிக்கைகள், உலக கண்ணோட்டங்கள், அந்த மதத்துக்குரிய மறைகள், புனித இடங்கள், தீர்த்த தரிசனங்கள், நெறிமுறைகள் இன்னும் பல இதில் அடங்கும். இவை யாவும் மனித குலத்தை ஒரு வழியில் அறமிராது செயல்படுத்த வலியுறுத்துகின்றனர். காரணம், இறைவன் காலமும் நியதியும் காட்டி எவ்வொரையும் தலைக்கும்படி செய்பவர் அவர். அவர் உலக மக்களின் அறிவுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய மெய்யறிவை வெளிப்படுத்துகிறார். உலகில் மிகப்பெரிய மதங்களாகிய கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், பௌத்த மதம் என மதங்கள் பலவாக உள்ளது. உலக மக்கள் இன்பமாக வாழ அறத்தை வற்புறுத்துகிறார். உலகில் விஞ்ஞான உலகம் தோன்றியது முதல் 12/4/1871 வரை காற்றின் இயக்கத்தால் இயங்கும் ரேடியோ, தந்தி, லேண்ட்லைன் போன், காற்றின் இயக்கத்தால் மின்சாரம், அதனால் பல்பு எரியும் வரை கண்டனர். அன்று மெய்ஞானம் அகமுணர்ந்த சான்றோர் அஷ்டாங்க யோகம் பயின்று காற்றின் இயக்கமாகிய மனதை வென்று முத்திய நிலை, சித்திய நிலை பெற்றனர். இதன் அடைவு சாமீப, சாரூப, சாலூக, சாயுச்ச பதவி வென்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் உலக பொதுநெறியாகிய திருக்குறளை திருவள்ளுவ நாயனார் இயற்றினார். அதற்கு உரை எழுதிய பரிமேலழகர் நாம் அடைய வேண்டிய உறுதிப்பொருள் 4 அவை அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தால் தான் பொருள் விளையும், பொருளால் இன்பம் அடைவோம் என கூறி வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவு எனும் காரண வகையால் கூறப்பட்டது என்கின்றார். ஆனால் இன்று நம் பெருமான் சாகா கல்வி, ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் என்கின்றார். ஆக அம்மயமாக இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் வலியுறுத்தி அவ்வழியாக சென்று
அருளை பெற்று நாம் அந்நிலையை அடையலாம் என்கின்றார். மதங்களை தொடர்ந்து சமயங்கள் வருகிறது. அவை சைவம், வைணவம், முருகனை வழிபடுவது, பிள்ளையாரை வழிபடுவது, சூரியனை வழிபடுவது, சக்தியை வழிபடுவது. சமயம் தொடர்ந்து அதற்குரிய மார்க்கம், பாதை, அதாவது தாசா மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பது சிவத்தை அறிவதற்கான வழி. சி என்பது ஒளி இயக்கம், வா என்பது காற்றின் இயக்கம். இதனை பெருமான் உரைண்ட பகுதி 353 குறிப்பிடுவார். விதித்தல் செய்தது அறம், மீறினால் மரம், பாவம். பெருமான் கூறுவது சமயத்தில் நிற்பவர் நற்குணத்தராகி கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், ஐம்புலனை தன்னுள் அடக்குதல், இயற்கை குணமாகிய ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவாகாரண்யம் பற்றி நற்குணத்தாராய் மாறி மதசன்மார்க்கம் வரும்போது நிற்குணத்தாராகி ஜீவனாலும் ஜீவஞாயம் நாளும் கடைபிடித்து மேலேற வேண்டும் என்கின்றார் ஐயா. எம்மத நிலையும் நின் அருள் நிலையில் இலங்குதல் அறிந்தேன், எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கின்றேன். பெருமான் எல்லாவற்றையும் அறிவு உயர்வு காண்பார். இலங்குதல் என்றால் விளங்குதல். இவர் எப்படி விளங்கினார்? ஓதாது உணர்ந்தார். அதனால் இவர் கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, உண்டதும் நின்னிடத்தே, உட்கொண்டதும் நின்னிடத்தே, இன்புற்றதும் நின்னிடத்தே என தெளிவாக கூறுகிறார். மேலும் சத்தியபெரு விண்ணப்பத்தில் இன்னும் தெளிவாக பதிவு செய்கிறார். அல்லால் தனித்து வேறு ஏது உண்டோ? காரணம், குழந்தை பருவத்திலேயே அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் ஒருவரே என்கின்ற மெய்யறிவை விளக்குவித்த அருளினீர் என்கின்றார். செம்மலுன் உன் பாதம் அறிய, செம்மையான அதாவது இறுதி முடிவு ஆண்டவர் ஒருவரே. நான் அவரை அறிய எல்லா பற்றுக்களையும் விட்டு என்னை ஏறான இளம்சை ஏற்றியது தயவு. அந்த தயவு வந்ததனால் நான் எண்ணியவாறு தருவது உன் கடமை என விண்ணப்பம் செய்தேன். அவர் உடனே வழங்கிவிட்டார். எண்ணியே எண்ணியாங்கு ஏற்றுக என்று அந்நியன் கரத்தில் அமர்ந்தபை பொன்னாக அவர் அமர்ந்ததால் இன்று உலகலாம் பரவ இந்த பெருநெறி காரியப்பட மறைந்தென்று செயல்பட்டு கொண்டும் உலகினில் வரும் உயிர்களுக்கு வரும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என இறைவன் இவரை வாழ்த்தி இப்பூ உலகத்தில் மறைநின்று காரியப்படுகிறார். நாமும் எம்மதமும் சம்மதமாக்கி நமக்கு பெற வேண்டியது அருள் ஒன்றுதான், அதை ஜீவகாருண்யத்தால் தான் பெற முடியும் என உறுதி செய்து நாம் பாடுபட்டால் பலனடையலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.